இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிட வேண்டும் அமுதா, வெளியில் தெரியக்கூடாது என்று கூறினான் ராஜேஷ். எனக்கு தெரியாதா ராஜேஷ், சொல்லுவேனா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா ராஜேஷ்? நான் என்ன சின்ன குழந்தையா? அதென்னவோ உன்னை நம்புகிறேன் அமுதா, என்னை தாராளமாக நம்பலாம். கையில் அடித்து சத்தியம் செய்ய சொல்வீர்கள் போலிருக்கே. நோனோ என்றவன் அவளுடைய சிரிப்பில் பங்கு கொண்டு சிரித்தான். இந்த உரையாடல்களை நடையில் நின்று கேட்டுக் கொண்டிருந்தான் அரவிந்தன். அவனுக்கு ரத்தம் கொதித்தது. நண்பன் ராஜேஷ் தன் மனைவி அமுதாவிடம் இரு பொருள் வைத்து பேசுகிறான். என்ன நடந்திருக்கும் என்பதை தன்னால் யூகிக்க முடியாதா? நல்ல நண்பன் என்று நம்பி மனைவியிடம் சகஜமாக பழகவிட்டது எவ்வளவு ஆபத்தாகிவிட்டது. ச என்றான். அமுதாவின் அமுத வார்த்தைகள் எல்லாம் அவனை சித்திரவதை செய்தன. எனக்கு தெரியாதா ராஜேஷ், எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்றல்லவா கேட்கிறாள். நடையில் நின்று என்ன ஒரு அசந்தர்ப்பமான பேச்சை கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டேன். மனம் ஒடிந்து போயிற்று. திரும்ப போய் விடலாமா? தன் வீட்டில் தான் ஏன் திரும்ப போக வேண்டும்? அப்பொழுதுதான் செருப்பு ஒலிக்க உள்ளே நுழைந்தான். ஹலோ அரவிந்த் என்று வரவேற்ற நண்பனை காணவே பிடிக்கவில்லை. அதே அறையில் நின்று கொண்டிருந்த அமுதாவின் பக்கம் அவன் திரும்பவே இல்லை. ஒப்புக்கு பேசுவது என்று 2 வார்த்தைகளை பேசிவிட்டு போன் செய்ய போய்விட்டான். ராஜேஷ் சற்று நேரம் காத்திருந்து பார்த்தான். பிறகு போய் வருகிறேன் என்று ஜாடை செய்துவிட்டு போய்விட்டான். அமுதா கேட்ட எந்த கேள்விக்கும் அரவிந்தன் பதிலளிக்கவில்லை. நேராக பெட்ரூமில் போய் படுத்துக் கொண்டான். காபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம். தலை வலிக்கிறதா என்றவள் பரிவோடு தலையை தொட்டு பார்த்து நெற்றியை வருடினாள். அவளையே முறைத்து பார்த்தான் அரவிந்தன். நீ என்னை விட்டு கொஞ்சம் வெளியே போனால் எல்லா வலியும் போய்விடும் என்றான். அரவிந்தன் பட்டென்று பச்சை இலை மேல் தீப்புள்ளி பட்டாற்போல் வாடியது அமுதாவின் முகம். தன்னால் கொஞ்ச நேரம் போனால் சரியாகிவிடும் என்று அவள் நினைத்தாள். எல்லாவித சந்தேகங்களும் மனம் விட்டு பேசிவிட்டால் தெளிந்து போய்விடும். ஆனால் அரவிந்தன் தன் மனதினுள்ளேயே போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டான். வீட்டில் தங்கும் நேரத்தை குறைத்து கொண்டான். பாப் இசை போன்ற ஒலி நயங்களை தன் வாயால் முழக்கிக் கொண்டு தன்னை சுற்றி வரும் அரவிந்தனை தேடினாள் அமுதா. தன்னிடம் இப்படி பாராமுகமாக இருக்கும் அளவுக்கு என்ன தப்பு செய்தோம் என்று அவளுக்கு புரியவில்லை. நரக வேதனையாக இருந்தது. தானே 2-3 தடவைகள் போய் வலிய பேசியும் அவன் சரியாக பேசவில்லை. தூக்கமும் நிம்மதியும் இன்றி வாடினாள் பேதை. அவள் நினைத்தது போல சில நாட்களில் அந்த கோபம் சரியாகவில்லை. நடிகை வனமாலாவின் வீட்டில் காத்து கொண்டிருந்தான் அரவிந்தன். அவனுக்கு நடிப்பது ஒரு பொழுதுபோக்கு. அலுவலக வேலை நேரம் போக மீதி நேரங்களில் நாடக உலகில் தான் சுற்றி கொண்டிருப்பான். எடுப்பான தோற்றமும் சிறந்த நடிப்பும் இருந்ததால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சில நண்பர்கள் வேறு அதை உசுப்பி விட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் போட போகும் புது நாடகத்திற்கு வனமாலாவை அழைக்கவே அவன் காத்து கொண்டிருந்தான். நாடகத்தை அவள் முன்பு போட்டு காட்ட வேண்டும் என்ற ஆசை. இப்படி சினிமா உலகத்தில் உள்ளவர்களை சந்திப்பதால் தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் அரவிந்தன். அவனுடைய வரவேற்பறையில் இன்னும் சிலர் அவனுடன் காத்து கொண்டிருந்தனர். வணக்கம். இளம் நீல வண்ணத்திரை சீலையை விலக்கிக் கொண்டு மின்னலன வந்தாள் சினிமா தாரகை வனமாலா. சிவந்த உடையில் தீ கொழுந்தாக திகழ்ந்தாள். வைத்த கண்ணை எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்தன். அவனுக்கு மட்டும் அவளுடன் நடிக்கும் பேரு கிடைத்துவிட்டால் கனிவான விருந்தன அவனது நினைவுகள். வந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த அவள் அவன் பக்கமாக திரும்பி, இவர்களிடம் பேசிய பின்பு தங்களிடம் நிதானமாக பேசலாம் அல்லவா? அவசரம் ஒன்றும் இல்லையே என்றாள். வீணையை மீட்டினாற் போல் ஒலித்தது குரல். அது அவனை கிறங்க வைத்தது. அவசரம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் உளறினான். எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவனுடன் சாகவாசமாக பேச வந்தாள். வந்தவர்கள் பட தயாரிப்பாளர்கள் என்று யூகித்துக் கொண்டான். அவனிடம் பேச வந்த பொழுது வெண்மை உடைகளை உடுத்திக் கொண்டு வந்தாள். சட்டென்று மாறுபட்ட இந்த அலங்காரத்தில் அவள் எப்படி மின்னுகிறாள் என்று நினைத்தான் அரவிந்தன். இனிமேல் எனக்கு மாலை 4 மணிக்கு தான் ஷூட்டிங், அதுவரை ஓய்வுதான் என்று பேச தொடங்கினாள் வனமாலா. அவன் வந்த விஷயத்தை கூறினான். தன் செக்ரட்டரியை அழைத்து நாடகம் நடக்கும் தினத்தில் தனக்கு எந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். பிறகு அதை மாற்றிவிடும்படி கூறினாள். அரவிந்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதனால் அவன் தன் நாடக அனுபவங்களை வேடிக்கையாக விவரித்தான்.
இவ்வளவு கவர்ச்சியான தோற்றம் கொண்ட நீங்களே ஏன் நடிக்க சினிமாவுக்கு வரக்கூடாது என்று அவளை கேட்கும்படி சுவையாக பேசினான். இவ்வளவு அருகில் அந்த சந்தர்ப்பம் காத்து கொண்டிருக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை. சினிமாவில் சான்ஸ் கிடைப்பது என்பது அவ்வளவு லகுவில் இருக்கிறதா என்ன என்று கேட்டவாறே தன் மறைமுகமான அபிப்பிராயத்தை கொடுத்தான் அரவிந்தன். நீங்கள் விரும்பினால் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்றாள். ஓ எஸ் தேங்க்யூ நாடக பாணியில் கரங்களை குவித்து கூறினான். அவனுடைய சிரிப்பில் இருந்த கவர்ச்சி அவளை கவர்ந்தது. அவன் எவ்வளவோ மறுத்தும் கூட தன்னுடன் உணவருந்த வைத்தாள். அதோடு கூட இல்லாமல் ஸ்டுடியோவில் எல்லோருக்கும் அவனை அறிமுகப்படுத்தி வைப்பதாக கூறி தன்னுடன் ஷூட்டிங்கும் அழைத்து போனாள். இரவின் அந்தகாரத்தில் அன்றைய பகல் நிகழ்ச்சிகள் தந்த போதையில் கிறங்கி கிடந்தான். ட்ரிங் ட்ரிங் என்று போன் ஒலித்தது. ஆபீஸ் தானே என்று கேட்டதுக்கு எஸ் என்று பதிலளித்தான். பெண் குரல். அது நிச்சயம் அமுதா இல்லை, அரவிந்தன். அழைத்தவள் வனமாலாதான். அன்றிரவு நடக்கும் ஷூட்டிங்கு அவனை அழைத்தாள். தன்னெதிரில் வந்து நின்று வழிமறுத்த அமுதாவை தள்ளி ஒதுக்கிவிட்டான் அரவிந்தன். அமுதாவை விஷம் போல வெறுத்தான். அடிக்கடி வனமாலாவை பார்க்க போவது, அவளுடன் வெளியே போய் வருவது எல்லாமே சகஜமாகிவிட்டது. அவன் போகாவிட்டால் அவள் தானே போன் செய்து வர செய்து விடுவாள். அமுதாவின் மேல் கொண்ட வெறுப்பிற்கு வனமாலாவின் நட்புதான் மருந்தாக இருந்தது. நாளாக ஆக அவளை பார்க்க போயே தீர வேண்டும் என்ற பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான். அமுதாவை பழி தீர்ப்பதென்ற உணர்வை மனதினுள் வளர்த்து கொண்டான். வனமாலாவின் சிபாரிசுகளுடன் 2 படங்களுக்கும் ஒப்பந்தமானான். அரவிந்தன் நடிக்க போறானாமே, நல்ல ஸ்லிம்மான அப்பியரன்ஸ், நடிக்கலாம் என்று பேசிக் கொண்டார்கள். அன்றிரவு வனமாலாவுடன் ஷூட்டிங். திரும்பும் பொழுது நள்ளிரவு ஆகிவிட்டது. அவன் தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பினான். இந்த நடு இரவிலா, ஏன் என் பங்களாவிலே தங்கலாமே என்று கூறிவிட்டாள் அவள். இரவு மெதுவாக ஊர்ந்து கொண்டே 2 நெருங்கியது. அவனுக்கு உறக்கம் வரவில்லை. புது இடம் என்பது மட்டுமல்ல, அவன் எந்த நாளிலும் வெளி இடங்களில் தங்கும் பழக்கம் உடையவன் இல்லை. நடு இரவானாலும் வீட்டுக்கு போய்விடுவான். நிலவொன்று நடந்து வருவது போல் இருந்தது. கண்கள் தான் கனவு காண்கிறதோ? இல்லை, அவன் தூங்கவே இல்லை. நினைவுகள் விழித்திருக்கின்றன. அவன் அருகே வந்தவள் வனமாலாதான். நீ நீ என்று குளறினான் அவன். நானேதான் அரவிந்தன். குரல் தழுத்தழுக்க தடுமாறினாள். ரசிகர்களின் கனவுலக கன்னியான வனமாலாதான் உங்கள் முன்னால் காதலுக்காக நிற்கிறேன் என்றாள். காதலா? இதென்ன பேத்தல்? சீறினான் அரவிந்தன். அவன் அருகே நெருங்கி உட்கார்ந்தவள் அவனது தோளில் கரத்தை போட்டு கொண்டாள். முகத்தை திருப்பினாள். சாகசக்காரி. வனா, என்ன இதெல்லாம்? நீ கண்ணசைத்தால், விரலை சுட்டி காண்பித்தால் எவ்வளவு பேர்கள் உன் காலடியில் விழுவதற்காக தவம் கிடைக்கிறார்கள். போயும் போயும் என்னை என்றான். என்ன செய்வது அரவிந்த்? நானும் என் மனதையே பலமுறை கேட்டுக்கொண்டேன். தங்கள் சிரிப்பை கண்டால் மகுடி முன்னால் ஆடும் நாகமாக ஆகிவிடுகிறேன். தங்களை காணாவிட்டால் நான் தவிக்கும் தவிப்பு யாருக்கு தெரியும்? கொஞ்சலும் கேவலமாக அந்த குரல் ஒலித்தது. அவனுடைய நெஞ்சு படபடப்பு தீரவில்லை. விருட்டென்று எழுந்து வெளியே நடந்தான். நடு இரவு மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. நடந்தே வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். காரிலாவது போங்கள் என்று வனமாலாவின் வார்த்தைகளை காதில் போட்டு கொள்ளவில்லை. திரும்பி பார்க்காமல் நடந்தான். ஊரிலிருந்து அமுதாவின் தந்தை வந்திருக்கிறார். இவர் எதற்காக முன்னறிவிப்பின்றி இப்படி குதித்திருக்கிறார் என்று கேள்வி குடைந்தெடுத்தது. நான் அப்பா கூட இன்றிரவு ஊருக்கு போகிறேன். குளிக்க தயாரானவன் முன்பு வந்து நின்ற அமுதா கூறினாள். இளைத்து கருத்து உருமாறி நின்ற அவளை நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஏறிட்டு பார்த்தான். அந்த நிலையிலும் அவள் அழகு மங்கவில்லை. நான் யாரையும் தடுக்க போறதில்லை, பட்டென்று கூறினான். உங்கள் சினிமா நாடக வாழ்க்கை எல்லாம் முடிந்த பிறகு நான் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வருகிறேன் என்றாள். என் தேவை கிடைக்கட்டும். நீ இல்லாவிட்டால் உன் ராஜேஷ் வாடி விடுவானே, அவனிடம் நீ உத்தரவு வாங்கிவிட்டாயா என்றான். தீயால் சுட்டது போல் துடித்து போனாள் அமுதா. என்ன உளர்கிறீர்கள்? குடிப்போதை இன்னும் தணியவில்லையா? நான் குடிக்கவில்லை, உளரவும் இல்லை என்றான். ஒரு நாள் சில மாதங்களுக்கு முன்பு நடையில் நின்று கேட்டதை அப்படியே கூறினான். கன்னத்தில் கண்ணீர் வழிய துடித்து போனாள் அமுதா. நீங்கள் பேசிய பேச்சு இருள் பொருள்பட அப்படிதான் இருந்தது என்றான். அவர் சொன்னதை நீங்கள் சொல்ல எங்கே டைம் கொடுத்தீர்கள்? ராஜேஷின் மனைவி இறந்து விட்டதாக தானே நினைத்து கொண்டிருந்தோம். ஆமாம், அதுதான் இல்லை. அவர் மனைவி உயிரோடு பைத்தியமாக மனநோய் விடுதியில் இருக்கிறாள். என் ஒன்றுவிட்ட அக்கா தன் பெரிய மாமியாருக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்று சேர்க்க இங்கே வந்திருந்தாள் இல்லையா? வந்திருந்தாள். மேலே சொல்லு. நாங்கள் மனநோய் விடுதிக்கு போன பொழுது ராஜேஷ் அங்கே வந்திருந்தார்.
அப்பொழுது எனக்கு இந்த உண்மை தெரிந்தது. ராஜேஷ் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ள போகிறார். புது மனைவியின் வீட்டினாருக்கு இது தெரியக்கூடாது என்று என்னிடம் இப்படி பேசினார். அர்த்தமாகிவிட்டது. அழுதாள் அமுதா. தனக்குரிய மலர் மற்றோர் மலரை தன்னிடம் அழைத்ததென்று எண்ணி தான் வேறொரு மலரை நினைக்க பார்த்தது எவ்வளவு பேதமை. அமுதாவின் கரத்தை பற்றி கொண்டான். நீ ஊருக்கு போக வேண்டாம் அமுதா என்றான். ஏனா? இனியும் நம்மிடையே பிரிவு வேண்டாம். அவளை அணைத்து கொண்ட பொழுது எல்லையில்லா ஆனந்தம் பெருகியது. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.